இப்ப தனுஷ் சார் ஏன் நயன்தாரா மேம்க்கு அந்த என்ஓசி தரல அப்படின்னா சிம்பிள். நயன்தாரா மேடம் அந்த டாக்குமெண்ட்ரியை ஃப்ரீயா ரெடி பண்ணி நெட்ஃபிளிக்ஸுக்கு தர கிடையாது. அவங்க 25 கோடி ரூபா நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் அந்த டாக்குமெண்ட்ரியை தர போறாங்க. இது இப்ப இல்லைங்க, அவங்க வெட்டிங்க போய் இந்த அக்ரிமெண்ட் போட்டு தான் அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து ஷூட் பண்றதுக்கு ரெடி பண்ணாங்க. அதனாலதான் கௌதம் மேனன் மாதிரி ஒரு பெரிய டைரக்டரே அந்த டாக்குமெண்ட்ரியை ஷூட் பண்ணாரு. ஆனா இந்த ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல, அவங்க எதிர்பார்த்த ஃபுட்டேஜ் அந்த சமயத்துல எடுக்க முடியல, அவங்க வெட்டிங் அப்ப இருந்த ப்ரெஷர்னால. ஸோ அதனாலேயே அந்த டாக்குமெண்ட்ரி டிலே ஆகிட்டே இருந்துச்சு. பட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் கிட்ட என்ஓசி வாங்காமையே நாம அந்த ஃபுட்டேஜை யூஸ் படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் படுத்திட்டாங்க. அதுக்காக தான் 10 கோடி ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் சைட்லேருந்து கோர்ட்டில் காப்பி ரைட் போட்டிருக்காங்க. வெட்டிங் டாக்குமெண்ட்ரினா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சிம்பிளா சொல்றேன். அன்சிகாவோட வெட்டிங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்டார்ல ஒரு சீரியஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, வெட்டிங் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு. சேம் அதே கான்செப்ட் தான். அவங்களோட வெட்டிங்கோட ஃபுட்டேஜஸும் பிளஸ் அவங்களோட